ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரிக்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்கரோட ஃப்ரைஸை எப்படி காப்பாற்றுறதுன்றது தான். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், முதல்ல ஆஸ்கார் ப்ரீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ப்ரீட் பண்ணக்கப்புறம் இங்கே 2 ஸ்டேஜ் இருக்குது குட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று பேரண்ட்டுக்கிட்டே விடுற டெக்னிக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்டிங் பண்ணி ரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்டிங் பண்ணி ரைஸ் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. முதல்ல வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஆஸ்கர் இருக்கிற டேங்க்கில் நம்மளால் கையை விட்டு ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா பேரண்ட் குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது நம்ம க்ளீன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கில் ஃபங்கஸ் வருது. ஸோ எக்கில் ஃபங்கஸ் வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்கரே கேர் பண்ண விட்டால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் தவிர்க்கலாம் நீங்கள் பேரண்டிங் பண்ணும்போது. அது என்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஆஸ்கரை ப்ரீட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டியது, அது எக்ஸு போட்டதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த எக்ஸு ஃபர்டிலைஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஃபர்டிலைஸ் ஆகிருக்குதுன்றதை பாருங்கள். நல்லா ஃபர்டிலைஸ் ஆகிருக்க எக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ பியூர் ஒயிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபங்கல் வந்த எக்ஸு. ஸோ அதிகமாக அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருந்துச்சுன்னா அந்த எக்கை நீங்கள் எடுங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஆட்ச் பண்ண வைங்க. ஸோ அதை தனியாக இன்னொரு டேங்க்கில் வச்சுருங்க, அதே அக்யூரியம் வாட்டரில். ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெத்திலின் ப்ளூ ஆட் பண்ணுங்கள். உங்கள் டேங்க் எவ்வளோ லிட்ரு பிடிக்குதோ அந்த அளவுக்கு ட்ராப்ஸ் ஆட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதிலே போட்டிருப்பாங்க. அண்ட் கைஸ், நீங்கள் மெத்திலின் ப்ளூ ஆட் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. மெயின் விஷயம் ஃபேனிங் பண்ணணும். ஸோ ஃபேனிங் பண்ணுறது சிக்லெட் இருக்கும்போது பண்ணணும். ஸோ நீங்களே ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏர் மோட்டர் எடுத்து அது பக்கத்தில் வச்சுடுங்க, எக்ஸ் பக்கத்தில். அது அப்படியே அது ஃபேனிங் பண்ணும். ஸோ இதிலே 3rd டே ஆகிடும். ஸோ 3rd டே பார்க்கும்போது நீங்கள் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்ச் ஆகி வர்றதுக்கான டைமிங் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மெடிசன் தண்ணியை ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ரீட் பண்ண வாட்டரில் இருக்க டேங்க்கில் இருக்க தண்ணியை எடுத்து ரீஃபில் பண்ணுங்கள். புதுசாக வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி டேங்க்கில் இருக்க தண்ணியை ரீஃபில் பண்ணுங்கள். எந்த டேங்க்கில் அது ப்ரீட் ஆகிடுச்சோ அந்த டேங்க்கில் இருக்க தண்ணியை. ஸோ ரீஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆட்ச் ஆகி குட்டிங்க வரும். அதுக்கு நடுவில் எக்கில் ஃபங்கஸ்லாம் வராது. ஸோ எக்ஸ் ஆட்ச் ஆகி குட்டிங்கெல்லாம் கீழே விழுந்துடும். கீழே விழுந்துட்டு அது ஒரு நெக்ஸ்ட் டே ஆகிடும். டோட்டலாக இது நடக்கும்போதே உங்களுக்கு குட்டி ஆட்ச் ஆகி விழும்போதே 6 டே ஆகிடும். ஸோ 7th டேலையோ இல்லாட்டி 8th டேலையோ தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்ஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க. 6th டேயில் பார்த்தீங்கன்னா பாதி குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்விமிங் பண்ண ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. ஸோ அந்த டைமே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆர்டிமியா போடுங்க ஃபஸ்ட்டு ஃபீடாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்விம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டிமியா கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ முன்னாடினாலே நீங்கள் கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஃபீட் பண்ணதுக்கு. ஃப்ரீ ஸ்விம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ கல்ச்சர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆர்டிமியான்றது தப்பான விஷயம். குட்டிங்க எல்லாம் இறந்து போயிடும் பட்டினியாகவே. அதுக்கு பெல்லட்ஸ் போட்டு நீங்கள் காப்பாற்றலாம்னு நினைக்காதீங்க. எல்லா குட்டிக்கும் லைவ் ஃபீடு கொடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஆர்டிமியா நல்ல ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஃபுட்டு. அது கொடுத்திங்கன்னா டக்கு டக்குன்னு படைன்னு குட்டி வளர்ந்துருவாங்க. அண்ட் கைஸ், முக்கியமான விஷயம் டெய்லி வாட்டர் சேஞ்ச் இருக்கணும். குட்டிங்க எக் ஆட்ச் ஆகி கீழே விழுது பார்த்தீங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா சில எக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ஆட்ச் ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் உறிஞ்சி எடுத்துருங்க. உறிஞ்சி எடுத்துட்டு உங்கள் ஆஸ்கர் எதில் ப்ரீட் பண்ணிங்களோ அந்த அக்யூரியம் வாட்டரை வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நீங்கள் அதில் இருக்க அம்மோனியா லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு மணி பிளான்ட் இல்லாட்டி அந்த மாதிரி ஏதோ பிளான்ட் இருந்ததுன்னா அதோடய வேர் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அதுவும் தண்ணியில் இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்துரும். ஸோ தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் கைஸ், நல்ல ஒரு ஸ்பான்ச் ஃபில்ட்ரு வைங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குட்டிங்க தானே, ஃபில்ட்ரு மோட்ரு எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸ்பான்ச் ஃபில்ட்ரு வைங்க, செம்மையாக இருக்கும். அண்ட் கைஸ், ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபீட் பண்ணுங்கள், காலையில் ஈவினிங்கு நைட்டுன்னு. ஸோ 3 தடவை ஃபீட் பண்ணுங்கள் ஆர்டிமியாவே. அதுவே பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் கைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஹை ப்ரோட்டீன் பெல்லட்ஸ் அண்ட் ஆர்டிமியா 2 விட்டு விட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் 20 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பிக் ஸ்விம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிளட் பம்ப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்புறம் அதுவே கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ கைஸ், இது நான் ஈஸியாக சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா
ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் கோல்டான கிளைமேட் டைமில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஹீட்ரு வச்சுக்கோங்க. ஹீட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 26 to 27க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த வாட்டர் டெம்பரேச்சருக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் பை பை கைஸ்.